எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு DD DHANU குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா குலாப் ஜாமுன் செய்ய போகிறோங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜாமுன் செய்ய போகிறோம். வாங்க. நான் வந்து 2 பேக்கெட் எடுத்திருக்கேன் ஜாமுன் செய்கிறதுக்கு. 175 கிராம் இருக்கிறது. நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேங்க. 2 பேக்கெட்டில் வந்து 800 கிராம் சர்க்கரை சேர்க்க சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து 800 கிராம் சேர்க்க தேவையில்லை. ஏன்னாக்கா 1/2 kg சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு. நம்ம வந்து இதை என்ன செய்ய போகிறோம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜீரோலாம் வேஸ்ட்டாக தான் எடுத்து கீழே ஊற்றுவோம். அதனால் வந்து நம்ம ஒரு பேக்கெட்டுக்கு 500 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் போதும். அதனால் நான் வந்து இன்றைக்கி 2 பாக்கெட்டுக்கும் சேர்த்து, இது வந்து 2 பாக்கெட்டு 175 கிராம் 175 கிராமும் சேர்த்து 350 கிராம் வருது. அதுக்கு வந்து நான் சர்க்கரை வந்து 1 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. 1 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். மாவு வாங்க கட் பண்ணிட்டோங்க. 2 பாக்கெட்டையும் சேர்த்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து மாவு சேர்த்து விட்டுட்டோம். நம்ம வந்து இன்றைக்கி தண்ணி தான் சேர்த்து பிசைய போகிறோம். நம்ம பால் இருந்தாலும் பால் வந்து காய வச்சு எடுத்து நம்ம ஆற வச்சு சேர்த்து பிசையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்படி முனை விரலாலே பிசைங்க. ரொம்ப ஹார்டாக பிசைய போகாதீங்க. அதாவது கொஞ்சம் நல்லா வராது, உடையும். இந்த மாதிரியே நம்ம லைட்டாக கலந்து விடணுங்க. ஒரேடியாக தண்ணி சேர்த்துடாதீங்க. நான் இன்றைக்கி தண்ணியில் தான் செய்கிறேன். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் மூடி விட்டு நம்ம இப்போ போயிட்டு குலாப் ஜாமுனுக்கு ஜீரோ காய்ச்சலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம். நம்ம ஒரு பெரிய பாத்திரமே வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம 2 பேக்கெட் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஜாமுன் நிறைய வரும். அதனால் இப்போ சர்க்கரை பாகு செய்கிறதுக்காக நம்ம இப்போ இந்த பாத்திரத்தை வச்சு 1 கிலோ சர்க்கரை சேர்க்குறேங்க. நான் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கிலோ சர்க்கரை 1 கிலோ தண்ணி, அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். இது நம்ம வந்து ஊறண்டுக்கு அப்புறம் வேஸ்ட்டு தான். நம்ம இது ஒரு சிலர் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, வேஸ்ட்டாக தான் எடுத்து கீழே விட்டுவாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம நிறைய சர்க்கரை சேர்த்து, ஸ்வீட் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பரவாயில்லை, நல்லா தான் இருக்கும். இதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், சர்க்கரையை நம்ம சேர்த்து தண்ணி 1 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நமக்கு வந்து இது கம்பி பதம் வரணுன்றது ஒன்றும் இல்லைங்க. லைட்டாக அந்த பிசுப்பு வந்தால் போதும். இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். நம்ம வந்து இப்போ ஜாமுனுக்கு உருண்டை பிடிச்சிடலாம். வாங்க. சர்க்கரை பாகு காஞ்சிடுச்சுன்னா அதில் சேர்த்து விட்டுடலாம். ஈஸியாக செஞ்சிடலாங்க குலாப் ஜாமுன். எண்ணெய் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். இப்போ நம்ம வாங்க உருண்டை பிடிக்க போல். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். பாருங்கள், நமக்கு இப்போ 5 நிமிஷம் இருந்துருச்சு மாவு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது மாவு. இப்போ நம்ம இதில் வந்து நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம லைட்டாக எண்ணெய் தொட்டு மாவை உருண்டை பிடிச்சிக்கலாங்க. சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி குலாப் ஜாமுன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து இன்றைக்கி இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுனுக்குள்ளே பாதாம் ஊற வச்சு உரித்து வச்சுருக்கோங்க. அதை நம்ம குலாப் ஜாமுனுக்குள்ளே வைக்க போகிறோம். அதான் இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுனோட ஸ்பெஷல். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப செய்யலாம். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிடலாங்க. கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். பாதாம் உள்ளே வச்சுட்டோம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாதாமை இந்த மாதிரி உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. அதை அப்படியே நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ண போகக்கூடாது. லைட்டாக இப்படி பண்ணாலே நமக்கு அந்த ஷேப் வந்துடும். நமக்கு பாவு இந்த அளவு ஆயிடுச்சுங்க. இது வந்து நமக்கு அதை சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம கம்பி பதம் வரணுன்றது இல்லை, லைட்டாக பிசுப்பு வந்திருக்குங்க. இந்த அளவு இருந்தால் போதும். நம்ம வந்து லைட்டாக ஒரு பிஞ்சு அளவு நம்ம கலர் சோடா சேர்த்துக்கிறோங்க. கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்குங்க பார்க்குறதுக்கு.
இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து விட்டுடலாங்க. ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேண்டாம், ஏலக்காய் வாசம் பிடிக்கும்ன்றவங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வாசனைக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சும்மா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ரெடி ஆகிடுச்சு நமக்கு சர்க்கரை பாகு. பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நமக்கு இங்கே வந்து எண்ணெயை நல்லா காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய்னா ரொம்ப காயக்கூடாதுங்க, மீடியமாக இருக்கணும். நம்ம இப்போ ஒரு உருண்டையை போட்டு பார்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, திட்டமாக இருக்கணுங்க. இப்போ நம்ம அப்படியே போட்டுடலாம், எடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப தீ ஜாஸ்தி வச்சிட்டோம்னா கருகிடும், உள்ளே வேகாது. அதுக்காக வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. இது வந்து நெய் இருக்கிறதா நெய்லேயும் பொரிச்சிக்கலாம். நான் வந்து எண்ணெய் தாங்க சேர்த்து பொரிக்கிறேன். நெய்யில் கூட பொரிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, சூப்பராக ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் வரணுங்க. நான் அவ்வளோ ஸ்லோவில் வச்சு இது அவ்வளோ அழகாக பொரிச்சு எடுத்துருக்கேங்க. இப்போது நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம இப்போ எடுக்கணும். நல்லா உள்ளே வெந்திருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம உள்ளே பாதாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நம்ம பொறுமையாக செய்யணும். இதெல்லாம் வந்து நம்ம அவசரப்பட்டு செஞ்சால் உள்ளே வேகாமல் அப்படி இப்படி இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகில் வந்து போட்டுடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. ஒரு அரை மணி நேரம் நம்ம பிளேட் போட்டு மூடிடலாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். சர்க்கரை பாகில் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். இன்னும் மறுநாள் சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க, செம்மையாக இருக்கும். ஊறி போயிட்டு அந்த பாதாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா உள்ள, அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம என்ன இருக்கிறது மீதி பொரிச்சு எடுத்து சேர்த்துடலாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு அந்த ஜீரோ வந்து நம்ம ஃபுட் கலர் லைட்டாக சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த கலர் செம்மையாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு. நான் போட்டது எல்லாமே ஸ்வீட், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க. எங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட்டு பதம் ஓகே. உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே கரெக்டாக இருக்குங்க. தண்ணி கூட கொஞ்சம் முன்ன பின்ன வேணும்னா சேர்த்துக்கலாம். செம்மையாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. இது வந்து நான் நைட்டு செஞ்சு விட்டுட்டேன் அப்படியே. இப்போ காலையில் தான் எடுத்தேன், 1/2 ஹவரில் நான் எடுக்கலை. அவ்வளோ நல்லா ஊறி போய் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம குலாப் ஜாமுன்னு. செம்மங்க. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். பாருங்கள், நம்ம இப்போ ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாதாம் வச்சோம் இல்லைங்களா, செம்மையாக வந்திருக்கானா. பாருங்கள், அதுக்குள்ளே அந்த பாதாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்ம. இந்த பாதாமோட அந்த ஜாமுன் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை அப்படியே நம்ம சாப்பிட்டுடலாம். செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். தீபாவளிக்கு நீங்களும் வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஹாப்பியாக அவங்களும் தீபாவளியை கொண்டாடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.